ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக பிரகாசித்த ஆள், ஒரு காலத்தில் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நீ தேவ சமூகத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய ஊழியத்திலும் இருந்தால், ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் மறந்து விட்டு அனுபவத்தை விட்டு விட்டு நீ படுத்து கிடக்கிறாய். படுத்திருக்கிற உன்னை எழுப்பத்தான் இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். யூதருடைய பண்டிகை வந்தது. என்ன பண்டிகைன்னு தெரியாது. ஆனால் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பஸ்கா பண்டிகை வர சில நாட்களுக்கு முன்னே பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சில பண்டிகைகளை கொடுத்தார். இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, பண்டிகை நாட்களின் பரிதாப நிலை. சொல்லுங்க பார்க்கலாம். பண்டிகை நாட்களின் பரிதாப நிலை. இன்னைக்கு ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பண்டிகைகளை கொடுத்தார். அந்த பண்டிகைகளோடு ஆண்டவரை வழிபடுகிற வழிபாடும் இணைந்தே வந்தது. இந்த பஸ்கா பண்டிகை நாட்கள்ல இயேசு எருசலேமுக்கு போனார். அது வரைக்கும் எங்க இருந்தாரு? அவருடைய ஊழிய ஸ்தலம் எது? கலிலேயா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஊழியம் செய்த இடம் எது? கலிலேயா. இயேசுக்கு பேரே கலிலேயன் அப்படிதான் வச்சிருந்தாங்க. இயேசுக்கு பேரே கலிலேயன் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு இப்போ வாசிங்க 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். பண்டிகைக்கு எல்லாரும் எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்க. ஏன் எருசலேமுக்கு வருவாங்க? எருசலேம்ல என்ன இருந்தது? தேவாலயம் இருந்தது. எருசலேம்ல தேவாலயம் இருந்ததுனால பண்டிகைக்கு இயேசு அங்கே தேவாலயத்துக்கு போகிறார். ஆனா அடுத்து உள்ள சம்பவத்தை பார்க்கும்போது இயேசு எங்கே போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? யூதர்களுக்கு பண்டிகைனா அவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். எங்க இருந்தாலாவது எருசலேமுக்கு என்ன செய்வாங்க? வந்துருவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆட்கள் எந்த நாள்ல இங்க இருந்தாலும் ஊர்ல ஒரு கொடை நடக்குது, ஊர்ல ஒரு திருவிழா நடக்குதுன்னா மளிகை கடைக்காரங்க கூட 5 நாள் கடை என்ன செய்வாங்க? அடைச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆட்கள் சபை நாள்னு கொண்டாடுவாங்க. எங்க இருந்தாலும் என்ன செய்வாங்க? அந்த சபை நாளுக்கு அங்க போயிடுவாங்க. ரைட், போயிட்டு போட்டு சந்தோஷமா இருக்கட்டும், அது வேற விஷயம். இதே மாதிரி எருசலேமுக்கு ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க அந்த பண்டிகை நாட்கள்ல. அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாரும் பரவசமா இருப்பாங்க. சொந்தக்காரவங்க எல்லாம் பார்ப்பாங்க, மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரையும் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருந்து வெளியே போனவங்க எல்லாம் மொத்தமா வரக்கூடிய நாள் இது, அந்த பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாளை எல்லாரும் பார்த்து சந்தோஷமா நலம் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல இயேசு எங்க போறாருன்னா பெதஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு குளத்துக்கு போறாரு. ஏன் அங்க போனார்? ஏன் அங்கே போனார்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் இந்த சந்தோஷத்துல பங்கு பெற முடியாம தேவாலயத்துக்கு வெளியே தேவாலயத்துக்குள்ள போக முடியாம ஒரு கூட்டம் அங்க வேதனையோடு அங்கே கிடக்கிறது. இயேசு பண்டிகை கொண்டாடுகிறவர்களிடத்தில் போய் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பண்டிகை கொண்டாட முடியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை தேடி என் ஆண்டவர் போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவி நமக்குள் இருக்குமானால் நாம் எப்பொழுதுமே பண்டிகை கொண்டாடுகிற கூட்டத்தில் இருக்க மாட்டோம். இந்த பண்டிகை என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு கூட்ட ஜனம் சபைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, அதை தேடி நாம் போய்கொண்டே இருப்போம். இயேசு நேர அந்த குளத்துக்கு போறார். எபிரேய பாசையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு எப்பொழுது தண்ணீர் கலங்கும்.
குருடர், சப்பாணி, சூம்பின உருப்புடையவர்கள். இவர்கள் எல்லாரும் பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த 5 மண்டபங்கள் இருக்கிற இடத்துல மண்டபத்தில் தங்கியிருப்பார்கள். எப்பொழுதாவது அந்த குளத்துல திடீர்னு ஒரு தேவதூதன் என்ன செய்வான், தண்ணிய கலக்குவான். அவன் கலக்கும் போது யார் முதல்ல உள்ள குதிக்கிறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதியஸ்தா இருந்தாலும் சுகமாவான். இது கதையெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கு. அதனாலதான் அங்க காத்திருக்காங்க. சோ தேவ தூதன் கலக்கும் போது எப்படிப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமாவான். எனவே எல்லாரும் இப்ப பாருங்க, பண்டிகை நாட்கள்ல குளம் கலக்கப்படும் அப்படின்னா பண்டிகைக்கு மட்டும்தான் வந்துட்டு போவாங்க. ஆனா எப்ப குளம் கலங்கும்னு தெரியும். அப்ப வருஷம் முழுசும் இப்ப எனக்கு விமோச்சனம் கிடைக்காதா, இந்த வருஷம் கிடைக்காதா, இந்த மாசம் கிடைக்காதா, இந்த நாள்ல கிடைக்காதான்னு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு மாற்றத்துக்காக ஏக்கத்தோடு எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. இயேசு அந்த ஜனத்தை நோக்கி போகிறார். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. யோசித்து பாருங்கள். இந்த உயிர்த்தெழுந்த நாள் வருகிறது, அல்லது புது வருட ஆராதனை வருகிறது. இந்த புது வருட ஆராதனையில நீங்கள் இங்கே இல்லாமல் மருத்துவமனையில் படுத்திருந்தால் உங்கள் நினைவுகள் எல்லாம் எங்கே இருக்கும்? தேவாலயம். ஐயோ, இந்நேரம் பாட்டு ஆரம்பிச்சிருப்பாங்களே, இந்நேரம் துதித்து கொண்டிருப்பாங்களே, அப்படிதான் இருக்கும். அப்படிதான். என்ன பிரதர், அசோக் பிரதர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை என்ன நினைச்சுங்க, ஐயோ இந்நேரம் ஜெபம் ஆரம்பிச்சிருப்பாங்களே, தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, இப்படிலாம். ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் அப்படி ஞாயிற்றுக்கிழமை படுத்திருந்த அனுபவம் உண்டு? உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வந்துச்சு? தேவனுடைய ஆலயத்தை குறிச்ச ஞாபகம். தாவீதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, வீட்டுல இருக்கும் பொழுது சந்தோஷமா தேவாலயத்துக்கு எல்லாம் போயிட்டு வரும். அவனுடைய நாட்கள் தேவாலயம் இல்ல, தேவனுடைய பெட்டி சீலோவாமில் இருந்தது. அதை ஆலயமாக நினைத்து வழிபட்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். அப்ப அவன் சொல்கிறான், முன்னே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நான் போய் வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், இப்ப அதெல்லாம் நினைச்சு என் உள்ள எனக்குள்ள உருகுது. அவனால பண்டிகையில கலந்து கொள்ள முடியல. அந்த பண்டிகையை கற்பனை பண்ணும் பொழுது அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்கிறான். இந்த குளத்துல காத்திருக்கிறவர்கள் புறஜாதிகள் கிடையாது, யூதர்கள். இந்த யூதர்கள் அந்த குளத்துல காத்து கிடந்து, முன்பு அவர்கள் பண்டிகைக்கு போயிருக்கலாம், முன்பு குடும்பத்தோடு அவர்கள் ஆர்ப்பரிப்போடு கூட அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்து போய் வந்திருக்கலாம். இப்ப இவங்க இருக்காங்க, இங்க இந்த வருஷம் நான் இப்படி இங்கே கிடக்கிறேன்னு, என்னால சந்தோஷப்பட முடியலையே, என்னால பண்டிகைக்கு போக முடியலன்னு ஒரு கூட்ட ஜனம் இங்கே காத்து கொண்டு இருக்கிறது. இயேசு அவர்களை தேடி போகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அடுத்த வருஷம் காத்து கொண்டிருப்பார்கள். 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்கே இருந்தான்? அங்கே இருந்தான். எங்கே இருந்தான்? எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற ஒரு கூட்டத்துல, ஒரு கண்ணீரோடு கூட இருக்கக்கூடிய கூட்டத்துல, பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல. எத்தனை வருடம்? 38 வருடமாக அவனுடைய நம்பிக்கை வீண் போகாமல், என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும். அவன் 1 வருடம் 2 வருடம் பார்த்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஆழமான நம்பிக்கை, என்றாவது ஒரு நாள் இந்த இடத்தில் நான் காத்து கிடக்கிறேனே, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு விடுதலை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இன்று வரை நீ எதிர்பார்த்த விடுதலை இல்லாமல் இருக்கலாம். அதற்காக உன் வாழ்க்கை வீண் என்று நினைத்து விடாது. என்றைக்கோ ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உன்னை விடுவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவனுக்கு தெரியாது, எல்லாரும் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அந்த பண்டிகை நாட்களிலே நான் அங்கே போய் சந்தோஷமா இருக்கலாமே என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் நான் பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு நான் போகத்தான் போகிறேன். நம்பிக்கையை விட்டு விடவில்லை. பல ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த விடுதலை உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். பல ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். பல ஆண்டுகளாக உன்னுடைய கனவுகள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாமல், என் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாமல் நீ விசுவாசத்திலே உறுதியாயிருப்பாயானா, ஒரு நாள் உன் எதிர்பார்ப்பை என் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்தார் பரிதாபத்துக்குரியவர்கள், சந்தோஷம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறவர்கள். இவர்கள் பண்டிகைக்கு வெளியே இருக்கிறார்கள். பண்டிகை என்பது தேவனோடு சந்தோஷப்படுவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் தேவனோடு இணைய முடியாமல், தேவனோடு சந்தோஷப்பட முடியாமல் ஒரு கூட்டம் இருக்கிறது. காரணம்,
குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் இன்றைக்கும் சபைக்குள் இருந்தாலும் தேவனுக்குள் சந்தோஷப்பட முடியாமல், பண்டிகை என்பது என்றைக்கோ வரக்கூடிய விழா நாட்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவனுக்கு தேவனோடு நேரம் செலவழிக்கிற ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாட்கள் தான். அல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்து அவருடைய மகிமையை கண்டு அவருக்குள் களிகூர்ந்து துதித்து ஆர்ப்பரித்து மகிழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் கொண்டாட்டம் தான். இந்த 3 விதமான ஜனங்கள் இந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். முதலாவது குருடர்கள், தரிசனமற்ற மக்கள். ஏதோ வாழ்றோம், நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அல்லது ட்ரெஸ் கிடைச்சா போதும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும். எதை குறித்தும், தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து தரிசனம் இல்ல. நான் முதலே சொன்னேன், இவர்கள் யூதர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவாலயத்துக்கு போனவர்கள், இப்பொழுது போக முடியவில்லை. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட இந்த கேட்டகரியில் இருக்கவங்க தேவாலயத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு கர்த்தர் சட்டம் போட்டிருக்கார். சூமன உருப்படியவர்கள் இவங்களை எங்க போகக்கூடாது? தேவாலயத்துக்கு போகக்கூடாது. அன்னகர்கள் தேவாலயத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்ப தேவாலயத்துக்கு ஏன் புறம்பாக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் தேவ பிரசன்னத்தில் வாழ முடியவில்லை? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துக்குள் வாழ்கிற ஒரு கொண்டாட்டம் இருக்கிறதா? இல்ல கொண்டாடுவதற்கு ஒரு பண்டிகைக்காக ஒரு காத்து கொண்டிருக்கீங்களா? தேவதூதன் எப்பொழுது கலக்குவான் என்று காத்து கொண்டிருந்தது போல, என்னைக்கோ ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும், என்னைக்கோ ஒரு குட் ஃப்ரைடே வரும், என்னைக்கோ ஒரு ஈஸ்டர் வரும், பண்டிகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்களா, தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்களா? இந்த பண்டிகையில இந்த 3 ஜனங்களும் போக முடியல. குருடர்கள், பார்வையற்றவர்கள், தரிசனமற்றவர்கள். ஏன் வாழ்றோம்? எதுக்கு வாழ்றோம்? ஒன்றும் கிடையாது. காலையில் எந்திரிச்சு சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது. வாழ்க்கையில ஒரு தரிசனமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுற, நீ எதற்காக வாழ்கிறாய்? உன் வாழ்க்கை சீக்கிரம் முடிய போகக்கூடிய வாழ்க்கை. நீ சாப்பிட்ட சாப்பாடு ஒவ்வொரு நாளும் கழிந்து போய் விடுகிறது. நீ உடுத்துகிற உடுப்பு சீக்கிரத்தில் கிழிந்து போய் விடுகிறது. உனக்கு இருக்கிற எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக வயசாக குறைந்து கொண்டே வருகிறது. உன் வாழ்க்கை நோக்கம் என்ன? நீ எதற்காக வாழ்கிறாய்? யாருக்காக வாழ்கிறாய்? உன் வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனம் உண்டா? என் ஆண்டவருக்காக நான் இதை செய்ய வேண்டும், என் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற தரிசனம் உண்டா? இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிக்கும் போது நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒவ்வொரு நாளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுத்தேன், நீ என்னென்ன விரும்பினியோ, நீ சர்ச்சில் போய் சாட்சி சொன்ன, கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று, நீ எனக்காக என்ன செய்தா? என்னுடைய சபையை குறித்த தரிசனம் உனக்கு என்ன இருந்தது? என்னுடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனம் உனக்கு என்ன இருந்தது? இல்லாவிட்டால் ஒரு பரிதாபமான நிலைமை. தரிசனமற்ற குருடர்கள். 2வது சப்பானிகள். இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க, வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சபையிலே சப்பானிகளுக்கு இடமில்லை. ஒரு ஊழியத்துக்கு வரமாட்டோம், ஒரு ஜெபத்துக்கு வரமாட்டோம். ஆவிக்குரிய சப்பானிகள். அதனாலதான் சந்தோஷப்பட முடியல, அதனாலதான் சமாதானமா இருக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காட்டாலும் இயேசுனுடைய பிறப்பை பத்தி என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவருடைய அன்பை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடந்த வெள்ளிக்கிழமை சிஸ்டர் ராஜேஸ்வரி அவங்களுடைய ஆஃபீஸில் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கல்ல, ரட்சிக்கப்படாத சில அவங்களுடைய அந்த ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த 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 சிற்றாலயத்தில் சேப்பலில் ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க. போன வருஷம் நான் தான் போய் பிரசங்கம் பண்ணேன், இந்த வருஷம் போனேன். சில இந்து சகோதரிகள் எங்கிட்ட வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்ட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க. இந்து சகோதரிகள் இந்த ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க முடிச்சோன்னா மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். 15 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அப்படின்ட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ நமக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நான் இதை முடித்து விட்டு இன்னொரு இடத்துல, முற்றிலும் இந்துக்கள் இருக்கிற இடத்துல நான் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும். இங்கே ஆராதனை முடிஞ்சுமே அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணணும். இன்றைக்கு நம்முடைய ப்ரோக்ராம் முடிச்சு விட்டு சாயந்தரம் 7 மணிக்கு இன்னொரு சர்ச்சில் நிறைய முஸ்லிம்ஸ் இந்துக்களை கூப்பிட்டு வைத்திருக்கிறார்கள், அங்கே போய் நான் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏன் தெரியுமா? அதுக்கு தான் கர்த்தர் இந்த சரீரத்தில் சுகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். என் மகன் எனக்காய் ஓடுவான், என் மகன் எனக்காய் வேலை செய்வான், இவனுக்கு ஒரு சுகம் தேவை, ஒரு தரிசனம், ஒரு செயல்படக்கூடிய தன்மை. சப்பானியா இருந்துடக்கூடாது. சப்பானியா இருந்தா கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது, இந்த பரிதாபத்துக்குரிய கூட்டத்தில் இருக்கிறோம். 3வது சூமின
உறுப்புடையவர். சிலருடைய கை என்ன கை? குறுகிய கை. சும்மின உறுப்புனா சரியான வளர்ச்சி இல்லாதவர்கள். ஜெபத்துல வளரல. எத்தனை வருஷம் சபைக்கு வர்றோம், எதுல வளரல? ஜெபத்துல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லுங்க, தத்தக்க. பைபிள் வாசிக்கிறது அன்னைக்கு வாசிச்ச மாதிரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, இல்லாட்டி கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கவே இருக்கு. சங்கீதம் 23 எந்த நேரத்துல தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய சங்கீதம். சத்தியத்துல வளர்ந்துருக்கீங்களா? சத்தியத்துல வளர்ந்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரம் எங்க பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா பைபிள்ல எனக்கு ஒரு ஆசையை கொடுத்ததே யாருன்னா எங்க பாஸ்டர். அதே மாதிரிதான் உங்க பாஸ்டர் பைபிள்ல ஆசையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வாசிங்க. அல்லேலூயா. வாசி. எங்க பாஸ்டர் எனக்கு பைபிள்ல வாசிக்கிறத ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தாரு, டாக்டர் செல்வின் அவர்கள். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் போன வாரத்துல, அண்ணே இன்னைக்கோட இந்த பைபிளை 40 தடவை படிச்சு முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். சோதரர் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷம். ராஜா, இது ஒரு சாதனை அல்ல, ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா. ராமன் சொல்லுவோமா, இது ஒரு சாதனை அல்ல, இது என்னது? தேவனுடைய வசனத்தை வாசிட்டு வளர்ந்துகிட்டே போகணும். நான் இந்த 5 அதிகாரத்தை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இதுல இருந்து ஏதாவது ஒரு செய்தியை கொடுங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள விரும்புறேன்னு முழங்கால் போட்டு கேட்டேன் பாருங்க. இதுக்குள்ள இருந்து இவ்வளவு சத்தியத்தை எடுத்து கொடுக்குறாரு ஆண்டவர். கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கணும், வளரணும். அந்த குறுகின அவயவத்தோடு கூட நின்று விடக்கூடாது. ஜெபத்துல வளரணும், ஊழியத்துல வளரணும். சில ஆட்கள் எப்படி தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆச்சரியமா அப்படியே ஆண்டவர் மேலுக்கு அன்புல ஓடி ஓடி வருவாங்க எல்லா ஊழியத்துக்கும். நாள் ஆக ஆக ஊழியம் பழகி போயிடுது, யாராவது போவாங்க. இன்னும் கடைசி வரை நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மின உறுப்புடையவர்களா. சில ஆட்கள் கொடுக்குற காரியத்தில் எப்படி இருப்பாங்க, சில ஆட்கள் ரொம்ப தாராளமா இருப்பாங்க, சில ஆட்கள் சும்மின கை. ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்க, கணக்கு பார்ப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கணக்கு பார்ப்பாங்க. இந்த ஆண்டவர்கிட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கணக்கு பார்ப்பார். ஆண்டவருக்கு கொடுக்கறது எப்பவுமே தாராள மனப்பான்மை இருக்கணும். தாராள மனப்பான்மை இல்லாம சும்மின கையா இருந்தா அவ்வளவுதான், ஒண்ணுமே இருக்காது. சோத்ரா, இந்த பண்டிகை நாட்கள்ல மற்றவங்களுக்கு கரம் நீட்டுங்கள். இல்லையா சொல்லுவோமா, கஷ்டப்படுறவங்களுக்கு கரம் நீட்டுங்கள். கொடுப்பதிலே உங்க கை நீளட்டும். ஜெபத்திலே ஒரு பக்கம் வளருங்க, வேத வாசிப்புல ஒரு பக்கம் வளருங்க, நல்ல சுபாவத்துல வளருங்க. சும்மின அவயவமா இருக்கக்கூடாது. இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க தான் பண்டிகை கொண்டாட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை தேடி போறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்களை என் ஆண்டவர் புறக்கணிக்க விரும்பவில்லை, எல்லாரையும் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? என்ன குறை இருந்தாலும் நேசிக்கிறவர் தான் என் ஆண்டவர் இயேசு. எதுக்கு நேசிக்கிறார் தெரியுமா? நீ இருக்கிறதுலே அப்படியே இருங்கிறக்க, உன்னை எச்சரித்து புத்தி சொல்லி வெளியே கொண்டு வருவது. நீங்க மாட்டேன்னு சொல்லி மாய்மாலமா ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் வெளியே கொண்டு வந்து கவுத்து விட்டுருவார். ஆமென் சொல்லுவோமா? இங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது நல்ல பிள்ளையாவும், வெளியே போகும்போது கெட்ட பிள்ளையாவும் வாழ்ந்த ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது ஆண்டவர் அருவருப்பாய் உங்களை பார்ப்பார். ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? அருவருப்பாய் பார்ப்பார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ல வெளியே பார்க்கும்போது நல்லா என்ன பளிங்குக்கல் RIP அப்படின்னு போட்டுக்க. அப்படின்னு அர்த்தம் ரெசரக்ஷன் இம்பாசிபிள், அதான் அவனுடைய அர்த்தம். ஸோ உயிர்த்தெழுதல் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ரெசரக்ஷன் இம்பாசிபிள் போட்டு நல்லா பளிங்குகள் உள்ளுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, உள்ள ஐயோ பயங்கரமா நாத்தம் எடுத்து போய் கிடக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, திறக்கப்பட்ட புத்தகமாக இருக்க வேண்டாம். வாழ்க்கையில மாய்மாலங்கிறது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்கிட்ட அடிக்கடி கேட்பேன், வேணா போய் கேட்டுங்க, அடிக்கடி கேட்பேன், நான் பிரசங்கத்துக்கு மாறா வாழ்ந்தா எனக்கு சொல்லுங்கடா, நான் திருந்திக்கிறேன்னு சொல்லுவேன். நான் பண்ற பிரசங்கத்துக்கு மாறா நான் வாழ்றேன்னா அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லார்ட்டையும் வரக்கூடிய கோபம் அதெல்லாம் வரத்தான் செய்யும், ஒரு தகப்பன்கிற முறையில பிள்ளைகளை கண்டிக்கிறது. ஆனால் ஒரு நாள் நாங்க பண்ற பிரசங்கத்துக்கு மாறா வாழ மாட்டோம். இல்லையா சொல்லுவோமா? அப்படி ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க, தாழ்மையா நான் ஏற்றுக்கொள்ள தயார். பாஸ்டர், இந்த காரியத்தில் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டாம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்ப பண்டிகை கொண்டாட முடியாமல் இருக்கிறார்களே, காத்திருந்த கூட்டத்தின் நடுவிலே படுத்திருந்த மனிதன். சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருந்த கூட்டத்தின் நடுவிலே படுத்திருந்த 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எப்ப கலங்கும்னு எல்லாரும் என்ன செய்வாங்களாம், ஆனா இவன் படுத்து கிடக்குறான். இயேசு 6ஆம் வசனத்துல சொல்லுங்க, படுத்திருந்த அவனை இயேசு. ஆனா எல்லாரும் படுத்தா இருப்பாங்க, அவங்க மற்ற நேரத்துல படுத்தான் கிடப்பாங்க. ஆனா இவன் படுத்திருக்கிறதுக்கு மற்றவங்க படுத்திருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மற்றவர்கள் படுத்திருந்தாலும் கலங்கும் பொழுது ஓடி போய் விடுவார்கள். ஆனால் இவன் ஓடி போக முடியாத நிலைமையில படுத்த படுக்கையாகிவிட்டான். ஆமென் சொல்லுவோமா?
படுத்த படுக்கையா ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை குறையல. அதனாலதான் அங்கேயே இருக்கான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இடத்த விட்டு அசையாம இருக்க காரணம் என்னதுமா? படுத்த படுக்கையா கிடந்தாலும் ஒரு நாள் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு? கொண்டுப்படுவார். நல்ல கவனிங்க. முதல்ல இப்போ அந்த குளத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப பெதஸ்தா குளம் இருக்கு. இங்க சுத்திலும் மண்டபத்தில் ஆட்கள் இருக்காங்க. தேவதூதன் வர்றது எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். தேவதூதன் வர்றது தெரியும். ஒரு ஆவி வந்து கலக்கினா தான் நமக்கு தெரியாது, ஆவி வர்றது தெரியாது. இப்ப தேவதூதன் போட்டுக்கிறதுனால தூதன் பார்க்கக்கூடிய உருவமுடையவன், அவனுக்கு செட்டைகள் இருக்கு. இப்ப தேவதூதன் இறங்கி வரும்பொழுதே எல்லாம் ஓடிடுவான், அந்த முனையில போய் நிற்பான். எப்படா கலக்குவான்னு பார்த்து கலக்கின உடனே எவன் முதல்ல விழுகிறானோ. இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் வைக்க முதல்ல பிள்ளைகளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டோமே, முதல்ல கை தூக்குறவங்க தான் பதில் சொல்லணும்னு சொன்னோமே, படப்படன்னு எல்லாரும் ஒரே நேரத்தில் நினைச்சுவாங்க தூக்குவாங்க. அதுல கரெக்டா கவனிச்சு இவங்க தான் முதல்ல தூக்குனாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம்ல. அதே போல கலக்கின உடனே நிறைய பேர் தொப்பு தொப்புன்னு விழுந்தாலும் யாரு முதல்ல விழுந்தீங்களோ அவங்களுக்கு சுகம் தரேங்கிறாங்க. அந்த மாதிரி வியாபாரம் அங்க நடக்காது. உள்ள விழுந்துமே யாருக்கு சுகம் கிடைச்சிருக்கோ அவன் தான் முதல்ல விழுந்தான்னு அர்த்தம். ஆமென். இப்போ 10 பேர் மொத்தமா விழுந்திருப்பான், ஆனா வெளியே வர முதல்ல 9 பேர் போன மூஞ்சியோட வந்திருப்பான், ஒருத்த மட்டும். ஏன்னா அவன் முந்தி குதிச்சான். எப்படி? எப்படா கலங்கும்னு காத்திருந்து முதல்ல குதிச்சிட்டான். இப்ப 38 வருடமா ஒரு இடத்துல படுத்து கிடக்கான்னா, இவன் படுத்த படுக்கை ஆயிட்டான்னா இவனால போக முடியாது. இப்ப போக முடியாத நிலைமை. ஆனா நம்பிக்கை மட்டும் இழக்கல. ஏதாவது நடக்கும். ஒரு நாள் நானும் பண்டிகை கொண்டாடுவேன். இந்த பண்டிகை நாட்கள்ல இது நடக்குது. இயேசு நேர அவன்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து, இல்ல கவனிங்க, அவன் படுத்திருக்கிறதை கண்டு வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்ப பாருங்க, ஆண்டவர் கேட்கிற கேள்வியில ஏதாவது அர்த்தம் இருக்கா? சுகம் ஆகணுங்கிறது தான் நாங்க வந்து படுத்திருக்கோம். ஏன் அந்த கேள்வியை கேட்கிறாரு? அவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுனால தான் படுத்திருக்கான். வெகு காலமாக உங்களுக்கு தெரியணும், ஆண்டவரே நான் எத்தனை நாட்கள் ஆண்டவரே காத்திருக்கிறதுனா, நீ எத்தனை நாட்கள் காத்திருக்கங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவரே நான் எத்தனை வருஷம் காத்திருக்கணும் ஆண்டவரே, இத்தனை வருடமா காத்திருக்கணும் ஆண்டவரே. அவருக்கு தெரியும் நீங்கள் வெகு காலமாக காத்திருக்கிறீர்கள் என்று அவருக்கு நன்றாவே தெரியும். அதனால சோர்ந்து போகாதீங்க, இத்தனை வருடங்கிறத கணக்கு பண்ணாதீங்க. அவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது வரைக்கும் விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனிடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கிறார்? நீ சொஸ்தம் அடைய, நீ குதிக்கணும்னு விரும்புறியான்னு கேட்கல. நீ குதிக்கிறியோ உனக்கு தேவை என்னது? சொஸ்தம். அதான், அவ்வளவுதான். அவர் கேட்டது என்னது? நீ குதிக்க விரும்புறியா, நான் உன்னை கொண்டு போய் தூக்கி போடணுமா? இல்ல. அவர்கள் பல காலமாய் நடந்து வந்த பாரம்பரியத்தை நம்பினார்கள். இயேசு அதே இடத்தில் அதை உடைத்து நான் தேவன் நேரடியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்ல வந்திருக்கிறான். சுகமாக விரும்புறியா அப்படின்னா அவன் சுகமாக விரும்புறேன்னு பதில் சொல்லல. எப்பவுமே நம்மளும் அப்படித்தானே சுத்தி வளைச்சு பதில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஏன் பிரதர் லேட்டா வந்தீங்க? அது வந்து பாஸ்டர், அது வந்துன்னு சொன்னாங்கன்னா என்ன பதில் சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. உண்மையான பதில மறைச்சு என்ன பதில் சொல்லலான்ட்டு. சரி, இப்ப நீ சுகமாக விரும்புறாயா அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி. அப்ப அவங்க லெவலுக்கு என்னால ஓட முடியல, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆளு தேவை. உங்க கண்ணு முன்னாடி நிறைய பேரு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்க லெவலுக்கு என்னால வர முடியலையே ஆண்டவரே, அவங்களுக்கு ஈக்குவலா என்னால ஓட முடியலையே ஆண்டவரே, அவங்கள போல என்னால இருக்க முடியலையே ஆண்டவரே. இப்ப குளத்தில் இருந்த கவனத்தை தன் பக்கம் ஆண்டவர் திருப்புறார். ஆமென் சொல்லுவோமா? உன் கவனத்தை மத்த பக்கம் திருப்பாத, என் மேல திருப்ப. குளத்தின் மேல் இருந்த கவனத்தை ஆண்டவர் தன் பக்கமாய் திருப்புகிறார். ஆண்டவரே நான் போகிறதுக்குள்ளே. அப்ப எப்படி போயிருப்பான் பாருங்க. நான் சொன்னேன் முதல்ல நல்ல கொஞ்சம் வியாதி ஆரம்பத்தில் இருக்கும் போது ஓடி இருந்திருப்பான். அடுத்து ஓடுற நிலைமை மாதிரி நடந்திருப்பான். நடக்கிற நிலைமை மாதிரி தவழ்ந்திருப்பான். இப்ப தவழவும் முடியாது, யாராவது ஒருத்தன் தான் கொண்டு போய் விட முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலையும் நம்மளை படுக்க வைக்கிறது தெரியுமா?
என்னைக்கு நம்ம ஓடுற ஓட்டம் குறையுதோ நடக்க ஆரம்பிச்சிருவோம். நடக்க ஆரம்பிச்சோம்னா சீக்கிரத்தில் என்ன செய்வோம்? உட்கார ஆரம்பிச்சிருவோம். இதுதான் எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. நன்றாய் ஓடினவன், சோத்திரம், இயேசுவேலுடைய வார்த்தை கேட்டபோது ஓடினவன் நடந்தான், நடந்தவன் சூறை செடி கீழே உட்கார்ந்தான், உட்கார்ந்தவன் படுத்தான், படுத்தவன் சாகணும்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, சாகிறதுக்கு அவனை அழைச்சேன், இன்னும் 40 நாள் நீ நடக்க வேண்டிய, எந்திரிச்சு வெளியே வா. அவன் சொல்லுவோமா? படுத்து கிடக்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறா. நீ ஒரு காலத்தில் ஓடின ஆள், நீ ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக பிரகாசித்த ஆள், ஒரு காலத்தில் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நீ தேவ சமூகத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய ஊழியத்திலும் இருந்த ஆள். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் மறந்து விட்டு, அனுபவத்தை விட்டு விட்டு நீ படுத்து கிடக்கிறாய். படுத்திருக்கிற உன்னை எழுப்பத்தான் இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் வந்திருக்கிறார். எதற்கு? மறுபடியும் நீ தேவனோடு இணைந்து பண்டிகை கொண்டாடுவதற்காக. அவனுடைய கவனத்தை தன் பக்கமாய் திருப்புகிறார். அவன் சொல்ல, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஹெல்ப்லெஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஹோப்லெஸ் அல்ல, ஹெல்ப்லெஸ். ஹோப் இருக்கிறதுனால தான் அங்க இருக்கான். இன்னைக்கு நீங்க ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, சந்தோஷம். ஹோப்லெஸ்ஸா மட்டும் இருந்துடாதீங்க. ஆமென் சொல்லுவோமா? நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்து விடாதீர்கள். உதவியற்றவர்களா இருந்தால் ஸ்தோத்திரம், ஏன்னா உங்களுக்கு பரலத்திலிருந்து ஒத்தாசை வரும். பரலோகத்தின் தேவன், இந்த மனுஷ உதவிகள் இல்லாவிட்டாலும் தேவன் உங்களுக்கு உதவியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்பிக்கை மட்டும் இழந்து போய் விடக்கூடாது. அவன் ஹோப்லெஸ் மேன் அல்ல, ஹெல்ப்லெஸ் மேன். ஆண்டவர் அவனை தேடி வந்துட்டு அப்ப சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஸ்தோத்திரம். அவன் எதை பேசினான்? பிரச்சனையை பேசினான். ஆண்டவர் தீர்வை பற்றி பேசுகிறார். ஆமென். அவன் சுகமடைய விரும்புறான்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஒரே வார்த்தையில ஆம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இவன் எதைத்தான் பேசுறான்? சில ஆட்கள்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா போதும், அந்த ஒரு வார்த்தைக்கு நல்லா இருக்கேன், அவள் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஐயோ, நம்ம காதெல்லாம் வலிச்சு போகும். கதை பேசாதீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆண்டவர்கிட்ட பேசி போலாங்க. ஆண்டவர்கிட்டே போய் சிலர் கதை பேசுவாங்க. அது ஆண்டவரே, நான் வந்துகிட்டு இருந்தேன் ஆண்டவரே. சாட்சி சொல்லும் போதுல கூட அப்படிதான், அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருப்போம், 1945 நடந்ததை பத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சில ஆட்கள்கிட்ட சொல்லுவேன், முதல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொன்னாத்தானே பாசம் உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஆமென் சொல்லுவோமா? இப்போ அதான் பழைய கதையை பேசிட்டு ஆண்டவரே, நான் போறதுக்குள்ள அதுக்கு தெரியும், அவருக்கு போறதுக்குள்ள இன்னொருத்தன் போயிடறான்னு தெரியுமா தெரியாதா? உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆண்டவருக்கு ஆள் இல்லை, அவனுக்கு ஆள் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரிஞ்சதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அவர் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க போய் ஜெபத்துல பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? போய் அங்க போய் நிறைய கதை அடிச்சுட்டு, அப்படி ஆண்டவரே இவங்க இப்படி வந்தாங்க ஆண்டவரே, எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வந்த சொல்லு. உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். உன் வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற, அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால தானே அந்த குளத்துல இருக்க அத்தனை பேரை விட்டுட்டு ஏன் உன்னை தேடி வந்தாரு? உன் நிலைமை தெரியும். இன்னைக்கு ஏன் உங்களை தேடி வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு? உங்க நிலைமை கர்த்தருக்கு தெரியும். இன்னும் ஆண்டவர்கிட்ட கதை பேசுறதை விட்டுருங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போய் சொல்லுங்க. மற்ற நேரத்துல மற்றவங்களுக்காக கதறி ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுங்க. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் கதையை கேட்க வரல, நான் காரியத்தை செய்ய வந்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். கதை கேட்க வரல, காரியத்தை முடிக்க. எழுந்து படுக்கையை தூக்கிட்டு நட. இது எதுக்கு படுக்கையை தூக்கணும்? எந்திரிச்சு நடன்னு சொல்ல வேண்டியது. ஏன் பெட்டை தூக்கிட்டு போய் சொல்றாரு? அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு போடா, குப்பியா போட்டு போகாதரா, அதுக்காகவா? இப்போ அவன் படுத்திருந்த 38 வருஷமா அவன் படுத்திருந்தான்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? போகும்போது பாருங்க, பிளாட்ஃபாரத்தில் ஒரு ஆள் ஒரே இடத்துல படுத்துருக்காரு, எப்படி இருக்கும்? நாரும் இல்லையா? இப்போ 38 வருஷமா படுத்து கிடக்கான். அவன் படுத்திருந்த இடம் எப்படி இருக்கும்? நார். இப்போ என்ன சொல்றாரு? விட்டுட்டு போகாத, உன் நாத்தத்தையும் தூக்கிட்டு போ, படுக்கையும் நான் கேட்குறேன். 5 நாள் ஜுரத்தில் படுத்தாலே படுத்திருந்த தலானியை தூக்குறதுக்கு பலன் இருக்காது. 38 வருஷமா படுத்திருந்தவனை பார்த்து உன் படுக்கைய எது உன்னை தாங்கி கொண்டிருந்ததோ அதை நீ தாங்கும்படி கர்த்தர் உன்னை மாற்றுவார். அது வரைக்கும் அந்த பெட்டு தான் அவனை தாங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதையே என்ன செய்யறாரு? கைக்குள்ள எடுத்து வைக்க சொல்றாரு. சொல்றாரு, நீ போகும்போதுல இதை மறக்க கூடாது. நீ இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்த, உன் நிலைமை இதுதான், இதை எடுத்துக்கிட்டு போ. இதை எடுத்துக்கிட்டே வாழுன்னு சொல்லலை, எடுத்துட்டு போ அப்படின்னா. படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார்.
அவன் தவழ்ந்து கூட போக முடியாதவனை நடன்னு சொல்றாரு. உன்னால் எது முடியாதோ அதை தேவன் செய் என்று சொல்லும் பொழுது அவற்றையே முடியாதுன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா முடியும். அவனால தவழ்ந்து கூட போக முடியல, படுத்து கிடக்கான். இப்ப நடக்க சொல்றார். அவனால் எதை செய்ய முடியவில்லையோ அதை சொன்னார். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அப்படியே நடந்துச்சு. இப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து மகனை இதை செய்யணும், ஆண்டவரே என்னால முடியாது ஆண்டவரே சொல்லவே சொல்லாதீங்க, கடைசி வரைக்கும் முடியாம போயிடும். ஆண்டவர் ஏதாவது சொல்றாரு, ஓகே ஆண்டவர் நான் செய்யறேன். அதை செஞ்சிருக்கு கொடுக்குற ஆர்டர் மட்டும் இல்ல, அதுக்குரிய பலத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கும் போதுல என்ன நடந்திருக்கு? சிலருடைய கண்கள்ல எச்ச கீழே துப்பி அதை உமிழ்நீர துப்பி மண்ணை பிசைஞ்சு கண்ணில் தொடிச்சு நீ போய் சீலவாம் குளத்துல கழுவு அப்படிங்கிறாரு. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இவனுக்கு என்ன பண்ணாரு? எடுத்து நடன்னு சொல்லும்போது இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை. ஆமீன் சொல்லுவோமா? அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. தேவன் உங்களை பார்த்து உங்க கையில பணம் இல்ல நீ கொண்டு கொடு அப்படின்னாருன்னா பிளவீனத்தை இல்லைங்கிறது நினைக்காது. அவர் சொல்லிட்டாருனால எனக்கு எங்க இருந்தோ பணம் வரப்போகுது. அல்லேலூயா. எனக்கு வேலை இல்ல, ஆண்டவர் வேலை கொடுக்க போறேன்னு சொன்னாருன்னா எப்படி ஆண்டவர் கேட்காது, சொல்லிட்டாருன்னா கிடைச்சிடும். பிள்ளை இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்ற வரைக்கும் காத்துருங்க. 38 வருடம் கழித்து அவர் வந்தார். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை யோசிக்கும் பொழுது, நான் முன்னாடி பிரசங்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இயேசுக்கு வயதே 33 தான், இவனுக்கு வியாதிக்கு வயசு 38. அப்ப பரலோகத்திலிருந்து வந்த உடனே டியூட்டி ஆரம்பிக்கும் போதே முதல்ல யார்கிட்ட இருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? இவன்கிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ணி. ஏன்னா இவர் சின்ன வயசுல இருந்து அந்த ஆலயத்துக்கு வரும்போதுல இருந்து அவன் படுத்து கிடக்கான். அப்ப எல்லாம் பார்த்துருப்பாரா, பார்த்துருக்க மாட்டாரா? அவர் குழந்தையா இருந்தபோது தெய்வமா இருந்தாரா இல்லையா? சொல்லுங்களேன். 12 வயசா இருக்கும்போது தெய்வம் தானே, பிறந்த குழந்தையா இருக்கும்போது தெய்வம் தானே, எப்பவுமே. அப்ப எத்தனை முறை தேவாலயத்துக்கு வந்தாரு? 12 வயசுல அவரை காணான் அம்மா அப்பா தேடி வரும்பொழுது அவர் தேவாலயத்துல வேத பாரகர் மத்தியில உட்காந்து அந்த வேத வசனங்களை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு இந்த ஆவலை தெரியுமா தெரியாதா? உன்னுடைய பிரச்சனை பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். ஆமே. அதே இடத்துல உன்னை பார்த்து கொண்டுதான் போகிறார், உன் நிலைமையை அறிந்து கொண்டுதான் போகிறார். என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியல, இன்னும் எத்தனை நாளைக்கு ஆண்டவர்? இனிமேல் இந்த மாதிரி புலம்புறதை விட்டுருங்க. என் நிலைமை அவருக்கு நன்றாய் தெரியும், என் பிரச்சனை அவருக்கு நன்றாய். அவர் அமைதியா இருக்கும் பொழுது நான் குதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிறு வயதிலிருந்து போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் அவனை பார்த்து இருப்பார். அவருடைய நேரம் வந்த பொழுது, அதனாலதானே சொல்ற, காண ஒரு கல்யாணத்துல என்னுடைய வேலை இன்னும் வரல, வந்துச்சுன்னா கரெக்டா செஞ்சிருவேன். உங்க வாழ்க்கையில தான் சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும், ஆனா இப்ப கூட வரலாம், எப்பன்னு தெரியாது. படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே 9ஆம் வசனத்தை பாருங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே என்ன நடக்குது? சுகம். ஏன்? அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை. அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை. நீங்க நிறைய நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், கண்ணை திறந்துகிட்டே சொல்றேன். ஏன்னா இது தீர்க்க தரிசனங்கிறத விட இது உண்மை, சத்தியத்தை சொல்றேன். நீங்க பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும். நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். நீங்க பைபிளை படித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சுகம் கிடைக்கும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். அவருடைய வார்த்தை போனமே எந்திரு நடனமே, அவன் எந்திரிச்சு தடுமாறி, ஐயோ ஆண்டவரே என்னால செய்ய முடியாத சொல்றீங்களே, நான் எப்படி இந்த பெட்டை எடுக்கிறது, நான் எப்படி இதை மடிக்கிறது, இதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப தடுமாறிக்கல. சொன்ன உடனே சொஸ்தமாகி எடுத்துக்கிட்டு நடந்தான். திரும்ப அந்த வசந்த வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. எடுத்ததுக்கு அப்புறம் சொஸ்தமானானா? சொஸ்தமானதுக்கு அப்புறம் எடுத்தானா? அப்ப அவனுடைய வாழ்க்கையில இயேசுக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் வந்த உடனே அற்புதம் நடந்துருச்சு. சொன்ன உடனே எப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லல, அவன் எந்திரிக்கணும் முடிவு பண்ணிட்டான். நான் எத்தனை வருஷம் படுத்து கிடந்தேன்னா என்னால முடியலையோ அவர் வந்து சொல்றார். ஆனா அவர் இயேசுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது, அவர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. சொன்ன உடனே எடுத்துட்டு நடன்னு சொன்ன உடனே இவனுடைய சரீரத்துல ஏதோ நடக்கிறத பார்த்தா உடனே எந்திரிச்சு போயிட்டான். எங்க போனான்னு தெரியாது. பாரம்பரியத்தின்படி நடக்காமல் இயேசுவின் வார்த்தையின்படி நடந்தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு உங்களை விடுவிப்பது மறுபடியும் அந்த பாரம்பரியத்தின்படியே நடப்பதற்காக அல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்காக, அவருடைய கட்டளையின்படி நடப்பதற்காக. நடக்க முடியாத உன்னை இயேசு நடக்க வைத்தது அவர் வழியில் நடப்பதற்காக. சொல்லுங்க பார்க்கலாம். நடக்க முடியாத உங்களை கர்த்தர் நடக்க வைப்பது
அவர் வழியில் நடப்பதற்காக. வாழ முடியாத உனக்கு வாழ்வு கொடுப்பது அவருக்காக, நீ வாழ்வதற்காக. உலகத்தில் தற்கொலைக்கு போய்கிட்டு இருந்தவர்கள் நாமல்ல. நான்லாம் அரளி விதையை அடித்து, நானெல்லாம் அரளி விதையை அரைத்து குடித்து சாக விரும்பினவன், வாயில நுரைதள்ளி கிடந்தவன். ஏன்னா வாழ முடியல, வாழ்க்கை கசப்பா இருந்தது, வெற்றி இல்லை. நம்மில் அநேகர் சாவை தேடி ஓடினோம். ஆனால் சாவுக்கு தப்புவித்து உன்னை வாழ வைத்திருக்கிறார் என்றால் நீ அவருக்காக வாழ்வதற்காக. அவனை எழும்பி நடக்க சொல்றான், எழும்பி நடந்து போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போனா? சொந்தக்காரவங்களை நேர என்ன செய்யறான்? எப்பா எங்க அம்மாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அப்படி எல்லாம் போல நேர எங்க போனா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் எங்க கண்டாரு? தேவாலயம். இவனுக்கு சுகம் கொடுத்தால் இவன் தேவனை தேடுவான் என்று தெரிந்துதான் கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். உங்களை குறித்து ஆண்டவர் நம்பணும். இவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சா என்ன தேடுவாங்க, என்னுடைய ஆலயத்துல இவங்களை பார்க்கலாம். சில ஆட்கள் வீட்டுல இல்லாட்டி சர்ச்சில் போய் பாருங்க பார்க்கலாம் அப்படிமா. உங்களை எங்க பார்க்கலாம்? ஹலோ, உங்களை எங்க பார்க்கலாம்? வீட்டுல அம்மாட்ட கேட்டா அந்தந்த கிரவுண்ட்ல கிடப்பான், போய் பாருங்க. இல்லாட்டி அந்த அங்க உட்காந்து பைக்ல உட்காந்துட்டு 2 பேரோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பான். போறவங்க வரவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு அங்க அரட்டை அடிச்சுட்டு இருப்பான். இல்லாட்டி அங்க ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டியில கும்மாளம் மட்டுக்கிட்டு இருப்பான். சொல்ல முடியுமா உங்களை குறிச்சு? சொல்லுங்க, உங்களை குறிச்சு என்ன சொல்லலாம்? சந்தோஷம். நம்ம சபையில அநேகரை பத்தி சொல்ல முடியும். வீட்டுல இல்லாட்டி எங்க போயிருப்பான்? அவன் சர்ச்சுக்கு போயிருப்பான். அலையில சொல்லுவோமா நம்ம வாலிபர்களுக்காக? அலையலூயா, ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளே, உங்களை வீட்டுல இல்லாட்டி உங்களை எங்க தேட முடியும்? அந்த இருக்கணும், தேவனை தேடி வந்த. அன்னைக்கு தேவாலயம்னாலே நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையை தவிர இங்க வர்றது அவ்வளவு கசக்குது. ஞாயிற்றுக்கிழமை வர்றதே கசக்குது. அது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாளும் கூப்பிட்டாருன்னா எப்படி? இவர் வேற சும்மா இருக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராட்டி திங்கக்கிழமை முதல்ல நெசிவாரு. அதெல்லாம் விட்டுட்டேன், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் விட்டுட்டேன். எதுக்கு சும்மா காரணம் இல்லாமல் வயிற்று வலிக்குது, வாய் வலிக்குது, அது வலிக்குது, அது சும்மா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வரலாமாங்க. அது நமக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தத்தை உண்டு பண்ணும். அதனால சரி வந்தால் அடுத்த வாரம் பார்த்துக்கிறோம், இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் நேரில் பார்த்தா கேட்டுக்கோ. ஏன் சிஸ்டர் 2 வாரம் வரல, ஏன் பிரதர் 4 வாரமாக வரல, நேரில் கேட்டுக்கலான்னு விட்டுறது. கேட்டிங்களா? அப்புறம் நம்ம ஃபோன் அடித்தோடனே அங்கே படபடங்க என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு உங்களை வேற பொய் சொல்ல வைக்க வேண்டியிருக்கும். எதுக்கு அந்த சோதனை எனக்கு? அதனால நான் என்ன செய்யறதுல இப்போ உங்களை ஃப்ரீடமாக விட்டுட்டேன். நீங்கள் வர்றப்ப நான் பார்த்துக்கிறேன், வராட்டி 2-3 வாரம் வராட்டி அதுக்கப்புறம் சரி 3 வாரமாக தொடர்ந்து காணா ஏதாவது நம்ம மேலே கோச்சிக்கிட்டாங்களா அப்படி எங்கள் மேலே தப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்டு கூட உங்களை கூட்டிகிட்டு வருவோம். எங்கள் மேலே தப்பு இல்லாமல் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அவங்க கண்டுக்க மாட்டோம். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இவனை எங்கே கண்டாரு? தேவாலயம். இப்போ பண்டிகை நாட்களில் பரிதாபமாக இருந்தான். இப்ப இவனை யாரா மாத்திட்டாரு? பண்டிகை கொண்டாடுகிறவனா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்த பண்டிகை நாள்ல யோசிச்சிருப்பான், எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க, எனக்கு பண்டிகை கொண்டாட முடியலையே. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் சந்தோஷமா இல்லையே. எல்லாரும் குடும்பமா எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நான் குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கிறான். நீயும் அந்த கூட்டத்தோடு போய் சந்தோஷமாயிரு. தேவையுள்ளவர்கள் மத்தியில, பிரச்சனை உள்ளவர்கள் மத்தியில, கண்ணீரோடு இருந்தவர்கள் மத்தியில, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று எதிர்பார்த்தவர்கள் மத்தியில் இருந்தவனை எடுத்து கொண்டாடுகிறவர்கள் மத்தியில கர்த்தர் கொண்டு போய் விட்டார். இனி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் என்னது? கொண்டாட்டம் தான். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 14ஆம் வசனத்துல அவனை கண்டு என்ன சொல்றாரு? எப்பா நான் உனக்கு சுகம் கொடுத்தேன், இந்த சுகம் உனக்கு நீடிச்சு இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க. இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இப்ப நல்ல கவனிங்க, என்ன கேடு அப்படின்னு என்ன தெரியுமா? ஏற்கனவே இருந்த நிலைமையை விட ஒரு மோசமான நிலைமை வரக்கூடாதுப்பா, பாத்துக்க. அப்ப நல்ல கவனிங்க, இவனுடைய வியாதிக்கு காரணம் என்ன? பாவம். 38 வருடம் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருந்தது காரணம் என்ன? அவனுடைய பாவம். கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாதபடி என்ன பாவம் தடையா இருக்கிறதோ அந்த பாவத்தை சிலுவையில் அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டாம். பாவத்தோடு தேவன் ஒப்புரவாகவே மாட்டார். நீ ஒரு பலவீனனா இருந்தால் உன்னை கட்டி அணைத்து, மகனே நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லுவார்.
நீ ஒரு பாவியா இருந்தால் கூட உன்னிடத்தில் வந்து மகனே உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்வார். ஆனால் பாவத்தின் மேல் பாவத்தை தெரியாமல் மறைவாக யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீ பாவிகளோட ஐக்கியமா இருந்து பாவம் செய்வாயானால் ஏற்கனவே வந்த கேட்டை விட அதிகமான கேடு வரும். இது வேதம் சொல்லுகிறோம். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி அப்ப ஏற்கனவே நீ என்ன செஞ்சிருக்க? அதை மன்னிச்சுதான், அதை மறந்துதான் நான் உனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்துருக்கேன். நீ எங்கெங்க என்னென்ன பண்ணுன, எப்படி எப்படிலாம் பண்ணுங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க அண்ணனுக்கு தெரியாது, உங்க கூட பிறந்தவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். நானாலும் நான் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேனே, இதற்கு மேலும் நீ பாவம் செய்வாயானா உன் வாழ்க்கை அதைவிட கேடாக முடிந்துவிடும். ஒரு வார்னிங் கொடுக்கிறார். பரிதாபம் உள்ள தெய்வம், ஆனால் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க. எருசலேமுக்கு வந்தவர் நேரம் எங்க போனாரு? எங்க போனாரு? நேர தேவாலயத்துக்கு போல. நேரம் எங்க வந்தாரு? பெதஸ்தா குளத்துக்கு வந்து என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணாரா? அவனுக்கு மட்டும் சுகம் கொடுத்தாரா? நமக்கு தெரிஞ்ச விதத்துல இந்த அதிகாரத்தில் அவனுக்கு மட்டும்தான் சுகம் கொடுத்துருமே. எங்க போயிட்டாரு? தேவாலயத்துக்கு போயிட்டார். கேட்டீங்களா? அது நடந்தது எப்ப? ஓய்வு நாள். ஓய்வு நாளுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. தேவாலயத்துக்கு எப்போ போவாங்க? சனிக்கிழமை போவாங்க. இப்போ இவன் என்னைக்கு போயிருக்கான்? சனிக்கிழமை போயிருக்கலாம். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இயேசு சந்திச்சிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டா பண்டிகை நாட்களா இருக்கிற அப்படினால ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் தேவாலயத்துக்கு என்ன செய்யிருக்கலாம்? போயிருக்கலாம். நமக்கு தெளிவா இங்கே இல்லை. ஒவ்வொரு நாளும் போயிருக்கலாம். எப்படியோ இவனை சுகமாக்கி விட்டு தேவன் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்தில் அவனை காண்கிறார். இயேசு ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல உலாவுகிற தேவன் உங்களை பார்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? நாங்க கவனிக்கிறத விட இங்க இருக்கிற தேவன் கவனிப்பார். ஐயோ, போன வாரம் தானே என் பிள்ளைக்கு ஜுரம்னு சொல்லி நான் சுகம் கொடுத்தேன், காணாமே ஆலயத்துல. ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை ஆலயத்திலே தேடும். நீங்க ஆலயத்தை அசட்டை பண்ணிட்டு மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் வேதனைப்படுவார். உன் ஜெபத்தை கேட்டேனே, உன் பிரச்சனையை மாற்றினேனே, எதற்காக? நீ தேவாலயத்துக்கு வருவாய் என்பதற்காக. ஆனால் ஆலயத்தில் உன்னை காணாமே. ஆலயத்துக்குள்ள வந்தாலும் என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவருடைய குணத்தை சொல்றேன். இவன் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது அவனுடைய பிரச்சனைக்கு காரணம் இதுதான் சொல்லி வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சல. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷன் என்ன தெரியுமா? நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதனாலதான் உனக்கு வந்திருக்கும். நீ ஏதாவது கீழ்ப்படியாம போயிருப்பா, அதனாலதான் உனக்கு வந்திருக்கும்னு சொல்லி நம்முடைய வெந்த புண்ணில வேல் பாய்ச்சி கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் இவன் பாவின்னு அவருக்கு தெரியும். இந்த பாவத்தினாலதான் கேடு வந்திருக்குன்னு தெரியும். அதுக்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வரல. அவன் மேல பரிதாபப்பட்டு என்ன செய்யறாரு? சுகம் கொடுக்க. எங்க? தேவாலயத்துக்கு வெளியே. தேவாலயத்துக்கு வெளியே அன்பை காட்டுகிறார். தேவாலயத்துக்கு உள்ளே கண்டிப்பை காட்டுகிறார். நீங்கள் நானும் தேவாலயத்துக்கு வெளியே இருக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் தேவன் அன்பா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், உன்னை மன்னிக்கிறார், அன்பான வார்த்தைகளை கேட்டு வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வார்த்தையை மாத்துறார். என்னது? அதிக கேடு வராதபடி உனக்கு நீ பாவம் செய்ய. அப்ப பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற இடம் எது? தேவாலயம். நம்மை சரி பண்ணுகிற இடம் எது? தேவாலயம். நம்மை உருவாக்குகிற இடம் எது? இன்னைக்கு இங்கேயும் வந்துகிட்டு சிலருக்கு என்ன பிரசங்கம் தான் தேவைப்படுது தெரியுமா? கண்ணே மணியே கவலைப்படாத. அதுக்கெல்லாம் வேற இடம் இருக்கு, அந்த இடம் இது இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க அழுதாலும் இங்க வரணுங்கிறக்காக காத்திருக்க மாட்டாரு. நீங்க தேவ பிள்ளைகள் இருந்த வீட்டுல இருந்தே உங்களை கொஞ்சம் வர, மகனே நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? ஆலயம் வர்ற வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நீங்க எப்பவும் செல்ல பிள்ளைதான். இந்த ஆலயம் என்பது உங்களை உருவாக்கக்கூடிய இடம், உங்களை சரி பண்ணக்கூடிய இடம். அதற்கு தான் ஆண்டவர் ஆலயத்துல கண்டு அதிகமா பாவம் செய்யாதபடி, இனி பாவம் இன்னும் அதிகமான கேடு வராதபடி பாவம் செய்யாதனா. நல்ல கவனிங்க. இப்ப நான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, 12ஆம் வசனம், 11ஆம் வசனம். அவன் அவர்களுக்கு பிரயுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. ஹலோ, இயேசுவே அறியல. இப்ப பாருங்க 16ஆம் வசனத்துல 14 வாசிங்க. இனி பாவம் செய்யாதே என்றார். 15, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஹலோ, எப்ப அறிவித்தான்?
அவருடைய உபதேசத்தை கேட்டு. அவருடைய உபதேசம் அவரை வெளிப்படுத்துகிறது. இயேசு ஒருத்தருக்கு மட்டும்தான் பாவத்தை கண்டிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? இயேசு ஒரு தெய்வம் தான் பாவத்தை கண்டிக்கிற தெய்வம். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் பாவமில்லாத தெய்வம், பாவமில்லாத பரிசுத்தமான தெய்வம். இப்ப பாவத்தை கண்டிக்கிற தெய்வம் உலகத்திலே ஒண்ணு இருக்குன்னா அது இயேசு தான். அதனாலதான் சொல்றான், என்னை குணமாக்கினவர் இயேசு. எப்ப பாவம் செய்யாதுன்னு சொன்னவன், ஓ இயேசு மட்டும்தான் பரிசுத்தத்தின் மேல் அக்கறை உள்ள தெய்வம், மற்றவைகள் எல்லாம் படைப்புகளின் மேல் அக்கறை உள்ள தெய்வம். என் ஆண்டவர் என் பரிசுத்தத்தின் மேல் அக்கறை உள்ள தெய்வம். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, பரிசுத்தத்தை விரும்புகிறவரும் பரிசுத்தமா இருக்கிறவர் யாரு? இயேசு. ஆலயத்துக்கு வந்து உபதேசத்தை கேட்க கேட்கத்தான் உங்களை அழைத்தவரை, உங்களை சுகமாக்கினவரை, உங்களை ஆசீர்வதித்தவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்ப தேவனை அறிகிற அறிவு எங்க வருது? தேவாலயத்துல. நாம் தேவனுக்காக வாழும்படி நமக்கு வேண்டிய உபதேசம் எங்கே வருகிறது? தேவாலயத்துல. ஆண்டவர் மறுபடியும் அவனை கொண்டு போயிட்டார். இன்னைக்கு நான் முதல்ல சொன்னதை சொல்றேன், பண்டிகை நாட்களில் பரிதாபமான நிலை. ஆனால் முடிவு என்ன? பண்டிகை கூட்டத்தோடு அவனை சேர வைத்தார். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஒருவேளை பல காரியங்களுக்காக காத்திருக்கலாம், ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை பண்டிகை கொண்டாடுறவனா மாத்துறேன். அந்த பண்டிகை யாரோடு சம்பந்தப்பட்டது? யாரோடு சம்பந்தப்பட்டது? தேவனோடு சம்பந்தப்பட்டது. ஸோ எப்பவுமே நீங்க கொண்டாடுற பண்டிகை யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கணும்? தேவனோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். பண்டிகைக்கு வெளியே இருந்தவனை, சொல்லுங்க, பண்டிகைக்கு வெளியே இருந்தவனை பண்டிகை கொண்டாட வைத்தார். பண்டிகை என்னது? சந்தோஷமா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது, எல்லாரோடையும் ஒரு சந்தோஷமா இருக்கிறது. இப்ப சந்தோஷம் இல்லாதவனை சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வந்தார், ஐக்கியம் இல்லாதவனை ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அப்ப நீங்க பல காரியங்களை யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அங்க இருக்கு. பண்டிகை கொண்டாடுற நாட்களில் பரிதாபமாய் இருந்த உன்னை பண்டிகை கொண்டாடுகிறவனாய் மாற்றினார். நான் கிறிஸ்தவனாவதற்கு சிறு வயதிலே ஆசைப்பட்டேன். எப்படி தெரியுமா? நான் 8th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் மதுரையில் நிறைய கிறிஸ்தவங்க இருப்பாங்க. அவங்களாம் கேத்தலிக். இப்போ தான் எனக்கு கேத்தலிக் பெண்டிகாஸ்ட்லாம் தெரியுது. அப்போ ஒன்றும் தெரியாது. கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்தவங்கன்னு தான் தெரியும், மாதாவை கும்பிடுவாங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் டைமில் புது ட்ரெஸ் போட்டு போவாங்க. வரும்பொழுது அவங்க பவனி போகிறது, பாட்டு பாடுறதெல்லாம் பார்க்கும்பொழுது, சே நம்மளும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் இப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடலாம்ல அப்படின்னு ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன். அன்னையிலிருந்து புரிஞ்சு போச்சு, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக அல்ல என்பது. ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக அல்ல, எனக்குள்ளே தேவனை கொண்டாடுவதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது இப்ப? அப்ப தேவனை எனக்குள்ளே நான் என்றைக்கெல்லாம் கொண்டாடுகிறேனோ அன்னைக்கு எல்லாம் எனக்கு கிறிஸ்மஸ் தான். இது கிறிஸ்மஸுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி அல்ல, கிறிஸ்மஸுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய செய்தி. பண்டிகை என்பது வெறும் செலிப்ரேஷன் மட்டுமல்ல, துணி உடுத்துவது, பலகாரங்கள் செய்வது மட்டுமல்ல. என் கண்ணீரில் இருக்கிற வாழ்க்கையை, பாவத்தில் இருக்கிற வாழ்க்கையை தேவனோடு இணைக்கிற ஒரு சம்பவம் தான் பண்டிகை. அப்படி என்னைக்கெல்லாம் நீங்க இணைகிறீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பண்டிகை. பலவீனங்கள் வரலாம், சின்ன சின்ன ஒரு 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 குறைவுகள் வரலாம். அப்பெல்லாம் ஆண்டவங்களை தூக்கி போட மாட்டார். ஆனால் ஒப்புரவாகிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களால ஜெபம் பண்ண முடியாது. ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வேதத்தை கையில் எடுத்து வாசிக்க முடியாது. அப்ப என்ன நின்று போகுது? உங்களுடைய பண்டிகை நின்று போகிறது. மறுபடியும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை இனி பாவம் செய்ய மாட்டேன், மனம் திரும்பி வரும் பொழுது அந்த கொண்டாட்டத்தை மறுபடியும் கொடுக்கிறார். இன்றைக்கு காலவேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கொண்டாட்டத்துக்குள்ளே அழைக்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உற்சாகமா கரங்களை தட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. ஓ, உண்மையாக வந்திடுவா. கொண்டாடுவோம், எல்லாம் சந்தோஷமா கரங்களை தட்டு. இனி நான் வேதனை உள்ள கூட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புலம்பலின் கூட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்னை அழைக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் பாவம் எதுவா இருந்தால் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். மன்னிப்பதில் வல்லவர், உன் நினைவாயிருக்கின்றார். ஓடிவா என் மகனே, தினம் உன் நினைவார் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. ஓ, கொண்டாடுவோம். ஆமென். Thank you Jesus. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனோடு இணைந்து தேவ பிரசன்னத்தில் தேவ மகிமைக்குள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டமா இருக்கு. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. கரங்களை தட்டி அப்பாவை கொண்டாடுவோம். தேவ பிள்ளையே, நீ தேவனோடு இணைந்திருப்பது உனக்கு கொண்டாட்டம். தேவ பிரசனத்துக்குள் வரும்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு பண்டிகை. அவருடைய சமூகம் உன்னோடு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? ஏற்கனவே உன்னை என்னுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டேன். நீ பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு ஆளாக இருந்தாய். உன் பாவத்தை மன்னித்து உன் அக்கிரமத்தை மன்னித்து நான் உள்ளே கொண்டு வந்து விட்டேன். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இருந்த நிலையில், நீ இருந்த இடத்தில் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். என்னை பற்றி அவர்களுக்கு சொல்லுவாயா? நான் அவர்களை வாழ வைக்க காத்து கொண்டிருக்கிறேன். நீ படுத்திருந்த அதே குளத்தில், நீ விழுந்து கிடந்த அதே பாரம்பரியத்தில், அதே சடங்காச்சாரத்தில், அதே பாவத்தில், அதே அக்கிரமத்தில் எத்தனை நண்பர்களோடு இணைந்து பாவம் செய்தாய்? அந்த நண்பர்களை பற்றி அக்கறை உனக்கு உண்டா? இல்லாவிட்டால் மீண்டும் அந்த நண்பர்களோடு நீ பழைய ஆளாக இருந்து கொண்டிருக்கிறாயா? நான் உன்னை விடுவித்தது மீண்டும் அவர்களோடு இணைவதற்காக அல்ல, என்னோடு அவர்களை நீ கொண்டு வந்து இணைக்க வேண்டும் என்பதற்காக. வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை ஆலயத்தில் கொண்டு வந்து ஐக்கியப்படுத்துறதுக்கு காரணம் இங்கிருந்து மறுபடியும் உன்னுடைய பழைய ஃபெல்லோஷிப்ல போய் கும்மாளம் போடுறதுக்காக அல்ல, அவர்களை இங்கே கொண்டு வருவதற்காக. நீ அதில் தவறுவாயானா ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பாய் உன்னிடத்துல கேட்பார், கண்டிப்பாய் கேட்பார். என் ஆண்டவருடைய கண்கள் நீ போகிற ஒவ்வொரு இடத்தையும் ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்ட மக்கள் பண்டிகை கொண்டாட முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களை யார் அழைத்து வருவது?
இவன் தேவாலயத்துக்கு போனான், உபதேசம் கேட்டான். நான் நினைக்கிறேன் அதே ஆள் அந்த குளத்துல போய் சொல்லியிருப்பான், இயேசுங்கிறவர் எனக்கு சுகம் கொடுத்தார்ப்பா, இனி நீங்க என்னைக்கு தூதன் வருவான்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசுட்ட போங்க, அவர் சுகம் கொடுப்பார், இயேசுட்ட போங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு தான் பெற்ற நன்மையை தன்னோடு கூட வேதனை அனுபவித்த ஒவ்வொருவருக்கும் போய் சொல்லியிருப்பார். அதற்குத்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், அதற்குத்தான் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார், அதற்குத்தான் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு கூட்டம் வேதனையிலே, வியாகுலத்திலே, எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அப்படி காத்திருந்தவர்கள் தான். இயேசு எங்களை சந்தித்தீர், இயேசு எங்களை விடுதலையாக்கினீர், இயேசுடைய ஆலயத்துக்குள் எங்களை கொண்டு வந்தீர். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மீண்டும் அதே இடத்தில் படுத்து கிடக்கிற ஜனங்களை தேடி போய் நம்முடைய அன்பை சொல்ல எங்களுக்கு கிருபை தார். இந்த நாளிலும் அநேகருடைய கண்ணீரனை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கொண்டாடுகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேகருக்கு இந்த நாட்களில் நம்முடைய அன்பை எடுத்து சொல்ல கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக.